மீன ராசி இவங்களுக்கு இந்த 2026 தாந்திரீக பலன்கள் சொல்லுங்க. தாந்திரிக பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, மீனராசினருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய பேர் மீனராசினருக்குமே எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவத்தில நீங்க பார்த்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மோசமா ஆமா. சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மீனராசினருக்கு கண்டிப்பான முறையில இந்த ஒரு வருடம் வந்து நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஆனா 7.5 சனி ஆரம்பம்ன்ற மாதிரி சொல்றாங்களே சார். 7 சனி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா. ஆரம்பம்னு இல்லையே. அதான் நடந்துட்டு தான் 7.5 இருக்கு. சனி இருக்குன்னு சொல்றாங்களே சார். 7 சனி இருந்தாலுமே உங்களுக்கு 7 சனினால எல்லாருமே வந்து நம்ம கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ம். 7 சனியில கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. சென்னையிலேயே எல்லாருக்கும் தெரிந்த நபர்கள் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த டைம்ல மட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா வந்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 7 சனி காலகட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இதாயிடுச்சு ம். அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றோம். ஸோ இதெல்லாம் இந்த 7 சனி அப்படின்றதெல்லாம் ஒரு லேர்னிங் கொடுக்கக்கூடியது தான் நிறைய. பாஸ்ட்ல அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கர்மாக்கள் கர்மானா அவங்க பாஸ்ட்னா பூர்வ ஜென்மம் இல்ல. இந்த ஒரு 7 சனி காலகட்டத்துக்கு முன்னால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜென்மத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களுடைய விளைவுகள் அந்த 7 சனியிலே அவர்கள் அறுவடை செய்ய வேண்டி வரும். அப்படிதான் சொல்லலாம். மீனராசினரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ம். இந்த வருஷம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நிலையில இருக்கார். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு அருள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ம். அத நம்ம வந்து ரொம்ப மெயினா பார்க்கணும். குரு அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த தீர்த்தம் நீராடல் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்வரா திருநள்ளாறு அந்த மாதிரியான விஷயத்துல அங்கெல்லாம் போய் தீர்த்த நீராடல் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். மீனராசினர் அப்பப்போ அவங்க வந்து கடல்ல நார்மலா பீச்சில் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்லயும் வந்து எல்லா இடத்துலையும் கழுவி விடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து குளிக்க சொல்றது அப்படின்ற ம். மாதிரியான விஷயங்கள். அந்த நெகட்டிவ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை அவர்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படுது. ஏன்னா தன்னுடைய ஒரு தன்மையை தன்னால் முழுவதும் உணர முடியாத சூழ்நிலையாக யாராவது ஒரு நபர் நம்மளை அமுக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ல நிறைய மீனராசினர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதா இருக்கும். உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு அழுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ அந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பான முறையிலே மீனராசினருக்கு இந்த ஒரு ஆண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் வந்து பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே மீனராசினருக்கு இந்த ஒரு வருஷம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் நீங்க வந்து சனி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். வேலையில அந்த சனி அப்படின்றவர் வந்து ரொம்ப முக்கியமாக ஏன் அவர் வந்து கர்மாவுக்கு உண்டானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா, கர்மா அப்படின்றது நம்ம வந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லவா? ஆக்ஷன்ஸ் ம். அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்மளுடைய வேலை, தொழில் 2மே நம்மளுடைய கர்மா, டியூட்டி இல்லையா? ம். ஸோ அப்ப அந்த டியூட்டி அவங்க கரெக்ட்டா செஞ்சுட்டாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது.